தாராளமா இங்க இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் மீரா, இந்த ரோபோவை திருடுறதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்றான்னு சொன்னல, அவன் போட்டோவை உன்கிட்ட கொடுக்குறேன். தயவு செய்து அவனை மட்டும் வீட்டுல விட்டுறாத. கிருஷ்ணாக்கு அவனை நல்லாவே தெரியும். கிருஷ்ணா அவனை பார்த்தா ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவான். எஸ். ஒரு நிமிஷம். என்ன அப்பா துறையில தப்பா நினைச்சுக்கிட்டு ரோபோ எங்கன்னு கேட்டு அடிச்சாங்க. இங்க இருக்கேன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அதை அனுப்பிச்சிடு. கூட்டிட்டு போட்டோம். மீரா 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 மீரா. என்ன பிரசாத் அங்கிள், என்ன இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? மீரா, புத்திசாலித்தனமான ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஊர்ல இருக்கவே முடியாது. இந்த ஊர்ல அந்த மாதிரி யார் இருக்காங்க? ஆந்தாமா. ஓ சாரி சாரி, நீங்க பெரிய சயின்டிஸ்ட்ல நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, நீங்க இப்ப என்ன கண்டுபிடிச்சீங்க? அதை யாரு தப்பா சொல்லிட்டாங்க? இல்லம்மா, ஆனா என் கண்டுபிடிப்பை திருடிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது எப்படி முடியும்? யாரு முயற்சி பண்றாங்க? விவரமா சொல்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ரிசர்ச் ரிசர்ச் ரிசர்ச், வேற எதையுமே நான் கவனிக்கல. ஆமா, அதனால தான் உங்க ஒய்ஃப் கூட ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவரோட ஓடி போயிட்டாங்க. அதுக்கு இப்ப என்ன? ஆமா, அதுல நான் ரொம்ப தோத்து போயிட்டேன். தாமஸ் ஆல்வா எடிசன் கூட தோத்து போய் தான் ஜெயிச்சார். அதே மாதிரி நானும் தோத்து போய் கடைசியா அதை கண்டுபிடிச்சேன். இட் இஸ் ரிமார்க்கபிள். என்ன கண்டுபிடிச்சீங்க? ரோபோ. கிரேட். மனுஷன் மாதிரியே இருக்கும், ஆனா மெஷின். ஆமா, இந்த ரோபோ கண்டுபிடிச்சதுக்காக உங்களை பாராட்டாம யார் திருடுறது? எதையுமே கண்டுபிடிக்க முடியாம திண்டாடுற மத்த சயின்டிஸ்டுங்க உங்ககிட்ட கத்துக்கிட்டு அவங்களும் இது மாதிரி கண்டுபிடிக்கட்டுமே. இது ரொம்ப ஸ்பெஷல். சின்னதா இருக்கும், வீட்டு வேலைலாம் செய்யும், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும், யாராவது தப்பு பண்ணா கண்டுபிடிக்கும், சௌந்தர்ய லஹரி, கனகதாரா சோஸ்திரம் எல்லாம் சொல்லும். ஆச்சரியமா இருக்க. வெந்நீர் போடும், கிச்சன்ல உதவியா இருக்கும், நேம் எனிதிங் அது செய்யும். அப்படின்னா அதை திருடிட்டு போறது தப்பே இல்ல. என்னோட ரிசர்ச் சென்டர் என் எதிரிக்கு தெரியும், அதை கொளுத்த முயற்சி பண்றாங்க. நானும் ரோபோவும் தப்பிச்சுட்டோம். இப்ப எங்க அந்த ரோபோ? என் கூட தான் கூட்டி வந்திருக்கேன். நீ சரின்னு சொன்னா அது கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். இந்த இடம் அவங்களுக்கு தெரியாது. ஐயோ, நான் எப்படி அதை பாத்துக்கிறது? அதுக்கு ஒரு ரிமோட் இருக்கு, அதை யூஸ் பண்ணு. கிருஷ்ணான்னு கூப்பிட்டா ஓடி வரும். ரோபோவோட பேரு கிருஷ்ணாவா? வா. என்ன அங்கேயே நிக்குது? ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ரோபோ, வான்னு கூப்பிட்டதான் வரும். இப்ப பாரு, கிருஷ்ணா கம். அங்கிள், தண்ணி கொண்டு வருமா? ஆனா கரெக்டா சொல்லணும். கிணத்துக்குள்ள இருந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தான்னு, இல்லனா ஃப்ரிட்ஜை தூக்கி கிணத்துல போட்டு பாரு. இந்த ரிமோட் கொடுக்குறேன், இந்த ரிமோட்டை அழுத்திட்டு சொல்லு பார்க்கலாம். கொடுங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி கொடுத்துருச்சு. ஏன் அங்கிள், இந்த ரோபோ பேசுமா? பேசுறதுக்கும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ கனெக்ஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதுல கொஞ்சம் போய் பேச ஆரம்பிச்சிடுச்சு, அதனால கனெக்ஷன் கட் பண்ணிட்டேன். அப்பப்ப பேசும். அங்கிள், இது தாராளமா இங்க இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் மீரா, இந்த ரோபோவை திருடுறதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்றான்னு சொன்னல, அவன் போட்டோவை உன்கிட்ட கொடுக்குறேன். தயவு செய்து அவனை மட்டும் வீட்டுல விட்டுறாத. கிருஷ்ணாக்கு அவனை நல்லாவே தெரியும், கிருஷ்ணா அவனை பார்த்தா ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவான். எஸ். இவன் தான் அந்த சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்ட் கூட்டத்தோட தலைவன். பேரு அப்பாதுரை.
பெரிய பெரிய சிமெண்ட் குழாய் இருக்கும்ல, அதுல போய் தங்கிக்கங்க. மீரா, நான் தான் எந்த தப்பு பண்ணலையே, எதுக்காக என்ன இப்ப துரத்துற? மீரா, மாதவன் பாவம்மா. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது உங்க நன்மைக்கு தான். என்ன மீரா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் வெளியில இருந்தா எனக்கு எப்படி நல்லது? மாதவா, மீரா ரொம்ப கோவக்காரின்னு உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் அனுசரிச்சு தான் போயேன். என்ன நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? 2 நாளா என் துணிமணி எல்லாம் நானே துவைச்சிட்டு இருக்கேன். சாப்பாட கூட கொல்ல பக்கத்துல இருக்க கிணத்தடியில வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மீராவுக்கு உதவியா காய்கறியை கூட நறுக்கி கொடுத்துட்டு இருக்கேன். சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருக்கேன். எந்த வீட்டு புருஷன் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க? மாதவன் பேசுறது நியாயமா இருக்கேம்மா. அதெல்லாம் நியாயம்தான். அது 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 கல்லப்பட்டா கழுத்து அறுத்துரும். எது கண்ல? அது வந்து ஐயோ, அது வர்ற மாதிரி இருக்குது. மீரா, என்னம்மா இது? அதுங்கிற வருதுங்கிற, ஏதாவது பாம்பு கிம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சா? வீட்டுக்குள்ள இருக்கிறது ராபா. ரோபோவா? ஆமா, அது மனுஷன மாதிரி அத்தான வேலையும் செய்யுது. ஏதது வாசல்ல வண்டியில வச்சு வித்துட்டு வந்தாங்க? அது எதிர்காலத்துல வரும். ஆனா இது இப்போ சயின்டிஸ்ட் பிரசாத் கொண்டு வந்து விட்டுருக்காரு. நல்ல விஷயம் தானே, அதையே நான் பார்க்க கூடாது? ஐயோ, அதுக்கு ஒரு எதிரி இருக்கா. அவரு பேரு அப்பா தோர. அதனால என்ன, நான் ஏன் உள்ள வரக்கூடாது? ரோபா கையில தான் சாகுறதுன்னு உன் தலையில திறந்தா நான் என்ன பண்ண முடியும்? மீரா, கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லேன். சொல்றேன். அந்த ரோபோவை கடத்திட்டு போற எதிரியோட போட்டோவை சயின்டிஸ்ட் பிரசாத் என்கிட்ட கொடுத்தாரு. பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது அந்த சயின்டிஸ்டோட போட்டோ தானே? இல்ல, உங்க போட்டோ. ஐயோ, ஏன் போட்டோவா? நான் எப்ப ரோபோவை கடத்த நினைச்சேன்? எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாதே. என்னங்க அது மிஷின். அதோட மெமரியில எதிரின்னு உங்களோட போட்டோவை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால அது உங்களை பார்த்தாலே பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடும். என்னம்மா இது? மனுஷனுக்கு தான் மாதவனை பிடிக்கலன்னா மிஷினுக்குமா? சயின்டிஸ்ட் அந்த போட்டோவை கொடுத்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா போயிடுச்சு. இவரை காப்பாத்தணும்னு. ஐயோ, அப்ப நான் எப்படிதான் வீட்டுக்குள்ள வாழறது? அதனால தான் சொல்றேன், வெளியில போய் வாழுங்கன்னு. மீரா, உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த ரோபோ முக்கியமா? ஐயோ, நீதாயா முக்கியம். அதான் வெளியில போய் வாழுன்னு சொல்றேன். ஏன் மீரா, நான் வீட்ல இருக்கும்போது அந்த ரோபோவை ஆஃப் பண்ணி வைக்க முடியாதா? அதாவது இந்த மிக்ஸி, குக்கர், கிரைண்டர்லாம் ஆஃப் பண்ணி வைப்போமே, அந்த மாதிரி. அது 24 மணி நேரமும் அலர்ட்டா இருக்கு. ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி வலிச்சுதுன்னா போய் மோட்டர் ஆஃப் பண்ணுது. குரியர்காரன் வந்தா அவங்கிட்ட போய் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்குது. வீட்டு வேலை பூரா அதுக்கு ட்ரைனிங் ஆயிருக்குது. ஒரு செகண்ட் உட்காராம சும்மா சுத்தி வேலை பாக்குது. மீரா, அதுகிட்ட பேச்சு கொடுத்து நான் நல்லவன், நீ நினைக்கிற மாதிரி நான் எதிரி இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்காது. விளையாடுறீங்களா? நான் தெரியாதனமா அந்த எதிரி அப்பாதுரையோட போட்டோவை டேபிள் மேல வச்சுட்டேன். இது பாத்துருச்சு. உடனே கோபத்துல கண்ணாடி டம்ளர் ஜாடி எல்லாத்தையும் தூளா உடைச்சிருச்சு. இது வாட்டுக்கு அது முன்னாடி போய் பேப்பரப்பா நினைச்சுன்னு வைங்க, அப்படியே குறுக்கால வகுந்து குடல உருவி எடுத்துரு. அந்த எதிரி அப்பாதுரை ஏன் இவன மாதிரியே இருக்கணும்? அதனாலதான் இந்த ஆள உள்ள போக வேண்டாம்னு சொல்றேன். மாதவா, மிஷினை கண்டுபிடிச்சவன் மனுஷன். மனுஷன் ஏன் அதுகிட்ட பயப்படணும்? வா உள்ள போய் பாத்துருவோம். வேண்டாம் ராபா, என் தாலிய நீ தான் காப்பாத்தன. நான் சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. ரோபோ, ரோபோ, ரோபோ. மீரா, எங்கம்மா அந்த ரோபோவை காணோம்? அது கிச்சன்ல பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிறது போய் வீட்டுக்கு ஒரு ரோபோ வளர்ப்போங்கிறது வந்துடும் போல இருக்கு. ஏங்க நீங்க அது கண்ணுல படாம அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்குங்க போங்க. ஐயா, என்ன நீ? அது சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கு. நான் நைஸா போய் எட்டி பாக்குறேன். வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. டோன்ட் வரி, நான் போய் பாத்துட்டு வந்துறேன். என்னமோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. ரோபோ, மாட்டுங்க. ரோபோ, நான் தான் தெரியும், நான் என்ன பண்றது? ரோபோ, ஹலோ ஹலோ. பாத்தியா, ஒண்ணுமே செய்யல. அதுக்கு தெரியாதா யார் விரோதி யார் வீட்ல இருக்கவங்கன்னு? ஹலோ ஹலோ. நான் சொன்னா கேட்டீங்களா? இப்ப பாருங்க எப்படி அடிச்சிருச்சுன்னு. எந்திரிங்க. என்னப்பா, என்ன மீரா இது? அது வருது. இப்ப அது ஓடிடுங்க. அது அடி வாங்கி செத்து தொலையாதீங்க. போங்க. ரிமோட் எங்க இருக்கு? கிடைச்சிச்சு. ஒரு நிமிஷம். பட்டனை மாத்தி தட்டிக்க மாட்டோங்க. 18 பிரான்ஸ்ல இந்த அடி அடிக்குதா? நான் சொன்ன போது நம்பனே
கவனிங்களா? பாத்தீங்களா இப்ப குத்துயிரும் கொலையுருமா அவரை விரட்டி விட்டுருச்சு. ஆமாமா, ஒரு மிஷினுக்கு இவ்வளவு வெறி வந்து நான் இப்பதான் பாக்குறேன். மீரா, பேசாம மாதவ மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவோம். அப்பதான் ரோபோட வெறி அடங்கும். ஹலோ, பிரசாத் சார். மீரா எப்படிமா இருக்க? ரோபோ கிருஷ்ணா எப்படி இருக்கு? அதை தேடி யாரும் வரலையா? அது சேஃபா தான் இருக்கு, யாரும் அதை தேடி வரல. ஆனா என்னம்மா? என் வீட்டுக்கார பார்த்ததும் வயலண்டா மாறி அடிச்சு உதைச்சு வெளியில துரத்தி விட்டுருச்சு. உங்க வீட்டுக்கார அதுகிட்ட ஏதாவது சிவப்பு துணி காட்டினாரா? சிகப்பு துணியா? ஆமாம்மா, கருப்பு கொடையை பார்த்தா மாடு பயப்படுற மாதிரி சகப்பு துணியை பார்த்தா இந்த ரோபோ சாகடிச்சிடும். அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் இல்ல. நீங்க கொடுத்த அந்த எதிரி சயின்டிஸ்டோட போட்டோவும் என் வீட்டுக்காரோட முகமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த எதிரி தான் என் வீட்டுக்காரன்னு நினைச்சு அவரை அடின்னு அடிச்சிருச்சு. அதுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. மீரா, இன்னும் ஒரு வாரமா நான் வந்து அந்த ரோபோவை எடுத்துட்டு போயிடுறேன். டெல்லிக்கு போய் ஜனாதிபதி முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் அந்த ரோபோவை அறிமுகப்படுத்திட்டேன்னா அது தேசத்துக்கு சொந்தமாயிடும், எனக்கும் பாதுகாப்பா இருக்கும். ஒரு வாரமா? அந்த ஒரு வாரம் வரைக்கும் என் வீட்டுக்காரர் எங்க தங்குவாரு? அவர் தங்குறக்கு இடம் இல்லாம தண்டையார்பேட்டையில சுத்திட்டு இருக்கும்போது சந்தேக கேஸ்ல போலீஸ் பிடிச்சிட்டு போய் அடின்னு அடிச்சிருச்சுங்க. இன்னும் ஒரு வாரம் அடி வாங்கட்டோமா எல்லாம் சரியா போயிடும். கிருஷ்ணா, நீ உள்ள போ. மீரா, மீரா, மாதவனோட நிலைமை படு கேவலமா இருக்குமா. என்னாச்சு தாத்தா? எங்கேயோ கல்யாண மண்டபம் வாசல்ல கடந்த இலையெல்லாம் பொறுக்கிட்டு இவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த ஒரு திறனை அவனை துரத்திட்டு அந்த இலையெல்லாம் அவன் பிடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, நீங்க பாத்தீங்களா? கூப்பிட்டேன், அவன் கோச்சிட்டு அப்படியே போயிட்டான். பார்க்க பரதேசி மாதிரி இருக்கான், ஒரே அழுக்கா இருக்கான். இங்கதான் தங்க முடியல. அவர் ஃப்ரெண்ட் யார் வீட்லயாவது தங்கலாம்ல, எதுக்கு இப்படி தெரு தெருவா பிச்சைக்காரன மாதிரி அலையணும்? நல்லா இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு வாய் டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான், அவ்வளவு கஞ்ச பயலா இருந்தான். இப்ப யார் அவனை பக்கத்துல சேர்ப்பாங்க? இந்த ரோபோ கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுமா? கவலைப்படாத, மாதவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ஐடியா? நோ, நெவர். நான் இதை ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். மாதவா, சந்தேக கேஸ்ல அடிபட்டு சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுவேன். தயவு செஞ்சு நான் சொல்ற ஐடியாவை கேளுடா. ஆஃப்டர் ஆல் ஒரு ரோபோ, ஜஸ்ட் ஒரு மிஷின். அதுக்கு பயந்துகிட்டு தாடி மீசை ஒட்டிக்கிட்டு கெட்டப் மாத்த சொல்றீங்களா? முடியாது. நீ வீட்டுக்குள்ள வர முடியலன்னு மீரா ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கு வேண்டியாவது கெட்டப்ப மாத்திக்க மாதவா. எப்ப அந்த ரோபோ வீட்டை விட்டு வெளில போதோ அப்ப நான் வரேன். உப்பு போட்டு சோறு தின்ற ரோபோ வருதா, அது உடனே வெளியே போகும். அந்த ரோபோவோட நம்ம புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே வழி உன் கெட்டப் சேஞ்ச் தான். இதுக்கு மட்டும் ஒத்துக்கலன்னு வச்சுக்க, மீராவை உயிரோடய பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? இந்த பாரு, மீரா கண்டிஷனா சொல்லிட்டா, பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது நியாயம், அதுதான் இந்த வீட்டோட வழக்கம். அதுக்காக ஊர் பேர் தெரியாத ஒரு ரோபோ என் புருஷன் அடிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் ஒரே நாள்ல என் புருஷன் வரலன்னா நான் கிணத்துல விழுந்துருவேன்னு சொல்றா. நம்ம வீட்டு கிணத்துல தான் தண்ணி கம்மியா இருக்கே. அப்படின்னா டைரக்டா தலையில் அடிபடும்ல. இப்போ அது இல்லை பிரச்சனை. மீரா உயிர் உன் கையில் இருக்கு. மேக்கப் மேன் ராஜு உனக்கு மீஸ் ரெடி பண்ணிட்டான். மேக்கப் மேன் ராஜேந்திரன் உனக்கு தாடி ரெடி பண்ணிட்டான். தயங்காதே, கிளம்பு.
யார் நீங்க? யாருங்க நீங்க? ஆட கேட்டுக்கிட்டே இருக்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன யாருன்னு தெரியலையா? அப்பா துறையா? சயின்டிஸ்ட் பிரசாத் சொன்ன அப்பா துறை இவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டோல வேற மாதிரி இருந்தானே, இப்ப தாடி மீசையெல்லாம் வச்சிருக்கான். ஏய் என்ன பாக்குற? இப்ப கூப்பிட அந்த ரோபோ கிருஷ்ணாவ. பிரசாத் சார் சொன்னது கரெக்ட். இவன் ரோபோவை கடத்திட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான். விடக்கூடாது. உள்ள வாங்களே, காஃபி சாப்பிடலாம். நோ, ஐ வாண்ட் டு மீட் தி ரோபோ. ஓ இருங்க வரேன். ஐயோ யாரியா நீ? மீரான்னு ஏன் பேர சொல்லி கூப்பிடுற? நீ தலையில நின்னாலும் அந்த ரோபோவை நீ இங்க இருந்து கொண்டு வர முடியாது. போயா. என்னங்க என்ன இது வேஷம்? அந்த ரோபோ கிட்ட தப்பிக்கிறதுக்கு உங்க தாத்தா கொடுத்த ஐடியா தான் இது. விஷயம் தெரியாம அடிச்சிட்டியே. சாரிங்க சாரி. வாங்க வாங்க வாங்க. அந்த ரோபோ வருது, கண்டுபிடிச்சிருமே. வரட்டும் பாத்துக்கலாம். பாக்குது பாக்குது. பாத்தே மீரா, அதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மூளை அவ்வளவுதான். இப்ப பாரு. ஏய் ரோபோ, ஏய் இங்க பாருடா. இப்ப அடி, இப்ப அடி, இப்ப அடி. ஐயோ வேண்டாம், ரோபோ கிட்ட எல்லாம் விளையாடாதீங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ கையெல்லாம் பிடிக்காதீங்க. நீ பயப்படாத மீரா. இதுக்கா அறிவு அவ்வளவுதான். வெறும் நெட்டு போல்ட் தான். நெட்டு போல்ட், நெட்டு போல்ட். அடி 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 அடி, அடி இங்க அடி. அடி இப்படி அடி பாவா. அடி அட்ரா. டேய் ஏய் அடி அட்ரா. ஏய் இந்த அடி ரோபோவா, ரோபோவா நீ. அடி அடி தாடி மீச பிச்சுக்கிச்சு. அடி அடி அடி. ஐயா ஆச்சிட்டாயா. ஐயா வேண்டாம். ஐயோ அம்மா. ஐயோ ஐயோ ரோபோ அடிக்காத அடிக்காத. என்ன பண்ணாத. ஐயோ அம்மா. ஐயோ மா முடியாதுப்பா. இதுக்கு மேல நம்மளால அடி வாங்க முடியாதுப்பா. ஐயோப்பா, சாதாரணமா இருந்தாலும் அடிக்குது. தாடி மீச ஒட்டி வந்தாலும் அடிக்குதுன்னா அதுக்கு என்ன திமிர் இருக்கணும்? அம்மா ஐயோ, அதை தூக்கி வெளில போடலானாலும் என்ன கணம் கலக்குது. அப்பா வேற வழியே இல்லை. நேரா கோயம்பேடு போய் அங்கிருந்து வெளியூர் போற பஸ்ல ஏறி எங்கேயாவது வெளியூர் போயிட வேண்டியதான். டேய் ராகேஷ், அங்க வர்றது யாருன்னு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. டேய் அவன் தான் அப்பா துரை. ஆமா, இவன் தான் நம்ம கூட ரோபோ எடுக்க வந்தவன். இப்போ கொஞ்ச நாளா நம்ம கண்ணில் மாட்டாம சுத்துறான். இப்போ வேற ஏதோ பிளான்ல இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் அந்த பிரசாத் கிட்ட பணம் வாங்கிட்டான் போல் இருக்கு. அதனால தான் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு அவன் பக்கம் சாஞ்சிட்டான். இப்படிப்பட்ட நம்பிக்கை துறைக்கை விடவே கூடாதுடா. அந்த பிரசாத் ரோபோவை எங்க வச்சிருக்கான்னு இவனுக்கு தெரியும். இவனை பிடிச்சி 4 மாத்தணும்னு வச்சுக்கியே, உண்மையை சொல்லிடுவான். டேய் மச்சான் எழுடா. ஏய் கைய பிடிச்சுடா. ஓடுடா. அம்மா ஐயோ அப்பா இருங்கடா டே. ஐயோ மீரா, மீரா. ஐயோ என்னங்க இது? மஞ்சள் தண்ணி தெளிச்சு ஆட்டை கூட்டிட்டு வர மாதிரி இப்படி இழுத்துட்டு வரீங்க? மீரா, அந்த ரோபோவை கடத்துற சயின்டிஸ்ட் கோஷ்டி தான் இவங்க. என்ன அப்பா துறையில தப்பா நினைச்சுக்கிட்டு ரோபோ எங்கன்னு கேட்டு அடிச்சாங்க. இங்க இருக்கேன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அதை அனுப்பிச்சிடு. கூட்டிட்டு போட்டோம். அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. நீங்க வெளில போங்க, அவரை விட்டு போங்க. ராகேஷ் அந்த துப்பாக்கி எடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம். அப்ப கத்தி எடு. ஐயா எதுவுமே வேண்டாங்க, நாங்க கொடுத்துறோம். மீரா, அந்த பிரசாத்துக்கு என்ன பதில் சொல்ல போற? அத அப்புறம் பார்க்கலாம்யா. மீரா நீ கொண்டா. இத கொண்டு வரேன். ஐயோ இந்தாங்க, பிடிச்சுக்கங்க. இதான் ரோபோவா? ஆமா.
எப்படியாச்சு இந்த மாதிரி? ரோபோவுக்கு ரொம்ப பசி போல் இருக்கு. அந்த நேரத்துல தாத்தாவோட பல் செட்டு அங்க இருந்திருக்கு. ரோபோ அது எடுத்து கடிச்ச அடுத்த நிமிஷமே அப்படியே பொல 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 பொலான்னு உதிர்ந்து போய் நட்டு போல்ட் எல்லாம் நாலா பக்கமும் சிதறி போச்சு. மீரா, ரோபோ நோமாரா? யா, பிரசாத் முதல்லயே இந்த ரோபாவை கொடுத்திருந்தா நம்ம பெரிய ஆளா இருக்கலாம். அவன் நம்மளை ஏமாத்திட்டான். வா நம்ம அவனை ஒரு வழி பண்ணுவோம். அந்த பைய கொடுத்துருப்பாங்க, நாளைக்கு கடல்ல கரைக்கணும். அப்பா. மீரா, யானையோட காதுக்குள்ள எறும்பு நுழைஞ்சு யானையே காலி பண்ண மாதிரி தாத்தாவோட பல் செட்டு ஒரு ரோபோவே காலி பண்ணிச்சு பாத்தியா? நான் ஷோகேஸ்ல வைக்கணுமேன்னு இரும்புல ஒரு பல் செட் பண்ணி எனாமல் பெயிண்ட் அடிச்சு வச்சேன். இந்த ரோபோ அதை பசியில சாப்பிட்டு அல்பாயசுல போயிடுச்சு. ரோபா, பா. பாத்தீங்களா, விஞ்ஞான வளர்ச்சி, கம்ப்யூட்டர், சேட்டலைட், மொபைல் போன் இதையெல்லாம் பார்த்து நம்ம எவ்வளவு பெருமைப்படுறோம். ஆனா இதை எல்லாம் கண்டுபிடிச்சது நம்ம மனுஷனோட மூளை தானே. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க. அதனால நம்ம சிந்தனையும் செயலும் எப்பவும் நல்ல விஷயத்துக்கே பயன்படுத்துவோம். என்ன நான் சொல்றது சரியா? Savashmira